ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி இருதய புஷ்பா அவர்கள் மதுபனில் வந்து ₹5 எடுத்துக்கொண்டு வந்து எவ்வளவு சேவை செய்திருக்கிறார் அப்படின்று இவ்வளவு நாட்களாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம். அவர் தான் கருவி. ஆனா செய்தவர் யாரு? சிவபாபா அப்படின்று ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். கர்நாடகா பெங்களூருல முழுவதும், பெங்களூர் மட்டும் கிடையாது, முழுவதும் சுற்றி இருக்கக்கூடிய பெல்காம், இது போல ஹூப்ளி, மைசூரு, இது போல எல்லா இடத்துலயும், அது மட்டும் ஏன் சென்னை, கேரளா, இப்ப பாண்டிச்சேரி கூட வந்தது, ஆந்திரா, ஒரே ஒரு ஆத்மா வச்சு பாபா எப்படி சேவை செய்தார். இதுதான் அவருடைய அற்புதம். வாருங்கள், இன்னைக்கு கர்நாடகாவில் ஈஸ்வரிய சேவனுடைய மலர்ச்சி எப்படி ஆகிவிட்டது அப்படின்று தாதி அவர்கள் சொன்ன விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். 96க்கு முன்னாடியே இந்த புத்தகம் வெளி வந்து விட்டது. தாதி இருதய புஷ்பா அவர்களுடைய ஈஸ்வரிய பராமரிப்பில் இருந்து பல சகோதர சகோதரிகள் பாபாவுடைய வழிகாட்டுதலும் சரி, தாதிஜினுடைய ஊக்கத்தையும் பெற்று பலவிதமான இடங்களில் பாபாவுடைய சென்டர், கீதா பாடசாலை, ஈஸ்வரிய சேவை மையங்களை தொடங்கி இருக்கின்றார். அதை பற்றி நாம் பார்க்கலாம். கீதா அந்த காலத்துல வந்து கீதா பள்ளியில் அப்படின்று எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்று பார்க்கலாம். அதாவது ராஜாஜி நகரில், அது பெங்களூர் இருக்குது, ராஜாஜி நகரில் சகோதரி பி.கே. தனலட்சுமி மற்றும் சகோதரர் ஜெய் கிஷன் ஆகியோர் கீதா பள்ளிகளை அந்த காலத்தில் தொடங்கினார்கள் அப்படின்று முதலில் ஆரம்பிக்கின்றார். அதே போல லக்ஷ்மி நாராயணபுராவில் சகோதரி சாரதா மற்றும் சகோதரர் ஷாமசுந்தர் ஆகியோர் அந்த கீதா பள்ளிகளை நடத்தி வந்தார்கள். அதே போல வைலிகாவலில் சகோதரர் சீதாராம், சகோதரி நரசம்மா ஆகியோர் சேவையை தொடங்கினார். அப்புறம் எம்.எஸ். பாளையம் சொல்லுவாங்க, மாரியப்பா பாளையத்துல வந்து சகோதரர் மாரியப்பா மற்றும் சகோதரி ஜெயலட்சுமி ஆகியோர் அந்த கீதா பள்ளியை நிறுவினார்கள். அந்த எம்.எஸ். மாரியப்பா பாளையத்துல வந்து அந்த மாரியப்பா நான் பார்த்திருக்கின்றேன் நேரடியாக. கொரோனாக்கு முன்னாடி சரீரம் விட்டு விட்டார். நான் நேரடியாக போய்விட்டு அவருடைய பாடியை நான் பார்த்திருக்கின்றேன். அதே போல அனுமந்த நகரில் சகோதரர் நஞ்சுண்டசாமி மற்றும் சகோதரர் சித்தலிங்க சுவாமி ஆகியோர் ஒரு சேவை மையத்தை தொடங்கினார்கள் அந்த காலத்துல. அதே போல ஒசூர் ரோடு இருக்க வந்து வில்சன் கார்டன்ல சகோதரர் அப்பாஜி மற்றும் அவருடைய குழுவினர் இணைந்து ஒரு சேவை மையத்தை நிறுவினார்கள் அந்த காலத்துல. அது மட்டுமா, அலசூரில் வந்து சகோதரர் துக்காராம் மற்றும் சகோதரி சாந்தாக்கா ஆகியோர் ஒரு சேவை மையத்தை தொடங்கினார் அலசூர்ல. அங்க நிறைய தமிழ் மக்கள் அங்க வந்து இருப்பாங்க, வந்து ஆத்மாக்கள். இப்படியாக பெங்களூரினுடைய பலவிதமான பகுதிகளில இந்த ஈஸ்வரிய ஞானமும் சரி, இந்த ஈஸ்வரிய ராஜயோகம் சரி படிப்படியாக பரவ தொடங்கியது முழுவதுமாக, கர்நாடகம் முழுவதும். இன்னொரு விஷயம், ஜெயநகர் பெங்களூர்ல இருக்குது, அந்த இடத்துல எப்படி சேவை மையம் ஆரம்பமாகுது அதை பத்தி பார்க்கலாம். மவுண்ட் அபுவில் தவம் செய்த சகோதரி ராதா அவர்கள் பிறகு அந்த ஜெயநகர் சேவை மையத்தில் ஆசிரியராக பொறுப்பேற்றார். அந்த ஜெயநகர் தான் வந்து இருதய புஷ்பாவுடைய தங்கை ஜெயநகர்ல வந்து ராதா பேகன் அங்கதான் இருந்தாங்க. அந்த சென்ட்ரல் தான் வந்து இருதய புஷ்பாவுடைய சகோதரி இளையவர் அவர்கள் சந்திரமணி அவர்கள் அங்கதான் தன்னுடைய சரீரத்தை விட்டு விட்டார். அது பிறகு சொல்லலாம் ஒரு நாளைக்கு. அடுத்தபடியாக மல்லேஸ்வரம் மற்றும் இந்திரா நகர் ஆகிய இடங்களில் இருதய புஷ்பா அவர்களால் நிறுவப்பட்ட அந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா சேவை மையங்களும் சிறப்பான அந்த காலத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டது அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அது மட்டுமா, பெங்களூருவை மையமாக கொண்டு இருதய புஷ்பா அவர்கள் சேவையை பல மாவட்டங்களுக்கும்
பல தாலுகா நகரங்களுக்கும் விரிவுபடுத்தி கொண்டே வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமா, தீர்த்தஹள்ளி, பத்ராவதி, உடுப்பி, மணிப்பால், சிಕ್ಕಮಗಳೂರು, கோலார், கர்னூல், காலிக்கட் இது போல பல இடங்களில் தாதி அவர்கள் இந்த ஈஸ்வரிய சேவையை வேகமாக பரவ தொடங்கி விட்டார் என்று சொல்கின்றார். அது மட்டுமா, பாபாவுடைய வழிகாட்டுதல் அவருக்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். காரணம், பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது, பெங்களூருக்கு செல்வது மட்டும் உன்னுடைய கடமை. நான் என்னுடைய கடமை செய்வேன் அப்படின்னு ஏற்கனவே இந்த தொடர் மூலமாக நாம் பார்த்திருக்கின்றோம். அதனால்தான் அவர் சென்று கொண்டே இருந்தார். எல்லா இடத்திலும் ஈஸ்வரிய சேவையை பரவி கொண்டே இருந்தார். அது மட்டுமா, இந்த ஈஸ்வரிய ஞானத்தில் இருப்பவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆழமான உண்மை என்னவென்றால், தேவைப்படும் இடங்களில் பாபா அவர்கள் ஆத்மாக்களுக்கு டச்சிங், அதாவது உள்ளுணர்வு மூலம் வழிகாட்டி அவர்களுக்கு சேவையை அதிகரிப்ப செய்வதுதான் சிவபாபாவுடைய வேலையாக இருக்கின்றது. அதாவது இந்த டச்சிங் என்பது பாபாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உள்மன உணர்த்துதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது நம்பிக்கை உள்ள ஆத்மாக்களுக்கு சில நேரங்களில் உள்ளுணர்வு காட்சி தெரியும். அவருடைய குரலை கேட்கலாம், அல்லது கனவுகள் போன்ற அந்த வடிவங்கள் அனுபவமாக வெளிப்படலாம். இதுதான் பாபாவுடைய டச்சிங். இது போலதான் அவர் பெற்றிருக்கின்றார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். பிறகு தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கையே ஒவ்வொரு தருணத்திலும் சிவபாபாவிடமிருந்து கிடைத்த அந்த டச்சுதலை பெற்று அதை நடைமுறை செயலாக மாற்றிய ஒரு அற்புதமான உதாரணமாக இவ்வளவு நேரமாக எந்தெந்த ஊரில், எந்தெந்த நகரங்களில், எந்தெந்த சென்டர் அழகாக விரிவுபடுத்தினார் அப்படின்னு அழகாக நம்ம இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமா, தாதி ராஜயோகினி, தாதி இருதய புஷ்பா அவர்கள் முழுமையான ஒரு நிலையினுடைய உருவமாக சொல்லலாம். எப்படி? தாதிஜிக்கு அருகில் இருந்த ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் இந்த தெய்வீக அனுபவத்தை நேரடியாக அறிந்திருப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் தாதியை ஒரு தெய்வீக உணர்த்துதல் அப்படி என்றும், அவர் ஒரு அன்பான தேவதை அப்படி என்றும், அவர் மாசற்ற குழந்தை அப்படி என்றும், பாபாவுடைய உருவத்திற்கு நிகரானவர், அதாவது பாப் சமான் அப்படின்று எல்லோரும் அனுபவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, மற்ற சில நேரங்களில் இவற்றை எல்லாம் மறந்து அவரை நகைச்சுவையினுடைய ஊற்று அப்படின்னு ரசித்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, தாதிஜி அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்த அனைவரும் இது போல பலவிதமான குணங்களை அனுபவித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கின்றார் இந்த புத்தகத்துல. ஓ, இதுதானா பாபா கூறக்கூடிய அந்த பர்ஃபெக்ட் ஸ்டேஜ், அதாவது சம்பூர்ண நிலை, அதாவது இப்படி சொல்லலாம் முழுமையான நிலை. அதாவது தாதியுடன் வாழ்ந்து அவருடைய உயர்ந்த நிலையை நேரில் பார்த்தும் அதிலிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த சங்கத்தினுடைய பயன் என்ன அப்படின்று கேள்வி. இன்னொரு அழகான உதாரணம் சொல்லலாம். அதாவது நீரில் இருக்கும் கல்லால் என்ன பயன் அப்படின்ற கேள்வி நம்மை நாமே சிந்திக்க வைக்கிறது தானே அப்படின்று தாதி சொல்கின்றார். கடைசியாக ஞான கங்கை பாபா அடிக்கடி சொல்வதுண்டு, தாதி இருதய புஷ்பா அவர்கள் இதுவரை 55 ஆண்டுகள் தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கின்றார். அதில் 35 ஆண்டுகள் கர்நாடகாவில் மட்டும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த 35 ஆண்டுகளில் தாதி இருதய புஷ்பா அவர்களுடைய மூலம் பாப்தாதா கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரிய ரோஜா தோட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார். இப்ப நாம் எல்லாம் இந்த ஆடியோவாக இருந்தாலும் சரி, இந்த டெக்ஸ்ட் படிப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பாபா தாதி மூலமாக இந்த ஒரு அழகான ஒரு பெரிய ரோஜா தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமா, இன்னொரு அழகான ஒரு விளக்கம் சொல்கின்றார். அதாவது ஒரு விதை மரமாக வளர்ந்தது. அது எப்படி? அந்த மரம் மீண்டும் எண்ணற்ற விதைகளை உருவாக்கியது. அந்த விதமாக ஒருவருடைய வாழ்க்கையில தொடங்கிய ஞானமும் சரி, ஒருவருடைய வாழ்க்கையில யோகமும் சரி, பல ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில இன்றளவும் சரி ஒரு ஆன்மீக மலர்களாக மலர்ந்தது அப்படின்னு சொல்கின்றார்.
பாபா அடிக்கடி சொல்வதுண்டு. அதாவது மன்மனாபவ அப்படின்ற நிலையில் அந்த ஒருமை உணர்வு, அந்த ஒற்றுமை, அந்த ஒரு சாறு நிறைந்த கனியை போன்றதாக இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். அதனால்தான் அந்த பாண்டவ சக்தியினுடைய சேவையை வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அதனால்தான் அவர்கள் உண்மையிலே லைட் ஹவுஸ், அதாவது தமிழ்ல வந்து கலங்கர விளக்கம், மைட் ஹவுஸ், அதாவது சக்தியினுடைய இல்லம். இது போன்ற எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு வழிகாட்டியாகவும், சக்தியினுடைய ஆதாரமாக தாதிஜி இருந்திருக்கின்றார் சிவபாபா மூலமாக. இப்படியாக அடுத்த ஒரு ராய்ச்சூரில் ஒரு சேவை கர்நாடகாவுல. அதாவது 1967ஆம் ஆண்டு விஷயம் இது. அப்போ பிரம்மா பாபா உயிருடன் இருந்த காலத்துல சகோதரர் பசவராஜ் ஊக்கம் பெற்று அது பாபாவுடைய விஷயங்களை கேட்டு தாதி இருதய புஷ்பாவுடைய உதவியுடன் ராய்ச்சூரில் ஒரு சேவை மையத்தை தொடங்கினார். அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். நான் நேரடியாக அந்த கொரோனா சமயத்தில் நேரடியாக குளோபல் அந்த ஹாஸ்பிட்டல் நான் நேரடியாக பார்த்துருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அற்புதமான ஆத்மா. நிறைய பகவத்கீதையை வந்து நிறைய அதை படிச்சு விளக்கம் சொல்லி அவர் மைசூர் யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கின்றார். நேரடியாக பார்த்திருக்கின்றேன். அவர் கூட நிறைய தென்னிந்தியாவுடைய நிறைய புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் கர்நாடகாவில், கன்னடா மொழியில. யாரு? சகோதரர் பசவராஜ். அவர் வந்து ஒரு பெரிய மியூசியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். பெரிய கிட்டத்தட்ட 3 கோடி ஒரு பெரிய சென்டரை உருவாக்கியிருக்கின்றார். இதன் மூலமாக கர்நாடகாவினுடைய மற்ற பகுதிகள் சரி ஈஸ்வரிய சேவை விரிவடைய தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இப்ப ஹூப்ளி அங்கதான் ஒரு பெரிய மியூசியம் உருவாக்கி இருக்கின்றார். அந்த ஹூப்ளி நகருடைய பிரபல கொடையாளராகிய ஸ்ரீ ஜிகலூர் சிவப்பா, அதாவது பெங்களூரு குழுவினருடைய சேவையாலும் தாதிஜியினுடைய சுறுசுறுப்பான ஆளுமையாலும் மிகவும் ஈர்க்கப்பட்டார். யாரு? ஸ்ரீ ஜிகலூர் சிவப்பா. அவர் வந்து பெங்களூரு பூனா நெடுஞ்சாலையில் அமைந்திருந்த தன்னுடைய பெரிய 5 மாடு கட்டிடத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை ஈஸ்வரிய சேவைக்காக வழங்கியிருக்கின்றார். பாருங்கள் அந்த காலத்துல. அதனால் அவர் தாதி இருதய புஷ்பாவை ஹூப்ளிக்கு அழைத்து அங்கு ஒரு சேவை மையத்தை தொடங்க செய்தார். இப்படியாக தாதிஜி பல மாதங்கள் ஹூப்ளியில் தங்கி பல ஆத்மாக்களுக்கு ஆன்மீக சக்தியை வழங்கக்கூடிய வகையில ராஜயோக முகாம்களை நடத்திருக்கின்றார். அதன் மூலமாக ஏராளமான ஆத்மாக்கள் இந்த ராஜயோகத்தின் மூலமாக ஆன்மீக அனுபவத்தை நிறைய ஆத்மாக்கள் பெற்றிருக்கின்றார்கள். இப்படியாக பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய விருப்பப்படி சிவபக்தரும் சரி திறமையானவருமான சகோதரர் பசவராஜ் அவர்கள் அந்த மண்டலத்தினுடைய ஏற்பாட்டாளராக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இன்றளவும் இருக்கின்றார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். ஆத்ம புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். நிறைய இருக்கு அது வந்து. இப்படியாக அடுத்த பெல்காமில் ஈஸ்வரிய கண்காட்சி மற்றும் ராஜயோக முகாம்களை ஆரம்பித்தார்கள். அப்போ தாதி இருதய புஷ்பா அவர்கள் பெல்காமில் ஈஸ்வரிய கண்காட்சி நடத்தினார். அதோடு மட்டுமா ராஜயோக முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு புதிதாக ஈஸ்வரிய ஞானத்தில் இணைந்த மாணவர்களுக்கு முறையான படிப்புகள் வழங்கப்பட்டது. 7 நாள் பாடம் எல்லாம் முழுமையாக. பிறகு தாதிஜி அவர்களுக்கு சக்தியை நிரப்பி அங்கே ஒரு சேவை மையத்தை நிறுவினார். பிறகு ராஜயோகத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சகோதரிகள் உஷா அவர்கள், ஷாமலா அவர்கள், சகோதரர் மகாதேவ் ஆகியோர் தொடர்ந்து சேவையை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு குல்பர்கா மண்டலத்தில் சேவை, ஈஸ்வரிய சேவை. அங்கே மதுபனிலிருந்து வந்த அந்த சிக்னல் படி குல்பர்கா மண்டலத்தில் ஈஸ்வரிய சேவையை விரிவுபடுத்துவதற்காக சகோதரர் பிரேம் சிங்கிற்கு தாதி இருதய புஷ்பா அவர்கள் தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கின்றார். இப்படியாக தாதிஜியினுடைய ஊக்கமும் சரி பாபாவுடைய வழிகாட்டலும் சரி இணைந்ததால் அந்த பகுதியிலும் சரி ஈஸ்வரிய சேவை படிப்படியாக வளர தொடங்கியது அப்படின்னு சொல்கின்றார். பிறகு சோலாப்பூரில் ஒரு சேவை ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது மதுபனினுடைய தாதி பிரகாஷ்மணி, அதாவது குமாரா அக்காவால் ஈர்க்கப்பட்ட தாதி இருதய புஷ்பா அவர்கள் சோலாப்பூரில் சுவரொட்டி கண்காட்சிகளை ஏற்பாடு செய்தார். அங்கே மாணவர்களை ராஜயோக அனுபவத்திற்கு தயார்படுத்தினார்கள்.
அங்கு சோம் பிரபா அவர்களை சேவைக்காக நியமித்தார்கள். இப்படியாக தாதி இறுதி புஷ்பாவுடைய வாழ்க்கையில பாபாவுடைய உணர்த்துதல், யோகம், சேவை, அது மட்டுமா ஆத்மாக்களுடைய முன்னோட்டம் எப்படியாக தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. பாருங்கள் எவ்வளவு ஒரு மகத்தான சேவை பயணமாக அமைந்தது. அதனால்தான் தாதி இறுதி புஷ்பாவுடைய வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட ஒரு ஆன்மீக சாதனுடைய வரலாறு மட்டும் கிடையாது. அது ஒரு விதை. எப்படி மரமாகி அந்த மரம் மீண்டும் ஆயிரக்கணக்கான விதைகளை உருவாக்குகிறது என்பதற்கான ஒரு உயிருள்ள ஒரு எடுத்துக்காட்டு, ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். பெங்களூரில் தொடங்கிய சேவை கர்நாடகாவினுடைய பல மாவட்டங்களின் தாலுகாக்களையும் கடந்து பல்வேறுமான பகுதிகளில் கீதா பள்ளிகள், ராஜயோக முகாம்கள், கண்காட்சிகள், ஈஸ்வரிய சேவை மையங்களாக மலர்ந்தது. இன்று கிட்டத்தட்ட 300 சென்டர் இருக்குது பெங்களூர்ல. இன்னும் மைசூர் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான சென்டர் ஆரம்பமாகிவிட்டது. இப்படியாக தாதிஜியினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது. அதாவது பாபாவுடைய அந்த டச்சிங் பெறுவது மட்டும் போதாது. அந்த டச்சிங்கை செயலாக மாற்ற வேண்டும். கர்ம யோகத்துல வர வேண்டும். அதாவது சேவை கிடைக்கும் இடத்தில் செய்ய வேண்டும். அதாவது தன்னை ஒரு கருவியாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் ஒரு ஆத்மாவுடைய யோகம் பல ஆத்மாக்களுடைய முன்னேற்றம் ஆகும் என்று சொல்கின்றார். அதாவது ஒரு ஆத்மாவுடைய சேவை ஒரு பெரிய ஆன்மீக தோட்டமாக மாறும். அதனால்தான் தாதி இறுதி புஷ்பாவுடைய வாழ்க்கையே என்ன, பாபாவுடைய வழிகாட்டுதல் ஒரு மலர்ந்த ஒரு ஞான கங்கை அப்படின்று சொல்லலாம். எவ்வளவு அற்புதமாக சேவை செய்திருக்கின்றார் பாருங்கள். இந்த ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். சேவை எப்படி பெங்களூர்ல ஆரம்பிக்கப்பட்டது, கர்நாடகம் முழுவதும் சரி சேவை செய்திருக்கின்றார். பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு அழகான ஒரு டாபிக் எடுத்து நாம் பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தாதி இறுதி புஷ்பா அவர்கள் மதுபனில் 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு எவ்வளவு சேவை செய்திருக்கிறார் அப்படின்று இவ்வளவு நாட்களாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம். அவர் தான் கருவி. ஆனா செய்தவர் யாரு? சிவபாபா அப்படின்று ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். கர்நாடகா பெங்களூர்ல முழுவதும், பெங்களூர் மட்டும் கிடையாது, முழுவதும் சுற்றி இருக்கக்கூடிய பெல்காம், இது போல ஹூப்ளி, மைசூரு, இது போல எல்லா இடத்துலயும், அது மட்டும் சென்னை, கேரளா, இப்ப பாண்டிச்சேரி கூட வந்தது, ஆந்திரா, ஒரே ஒரு ஆத்மா வச்சு பாபா எப்படி சேவை செய்தார். இதுதான் அவருடைய அற்புதம்.